ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துக்க மணி இன்வெஸ்டிகேஷன். நான் ஒரு மணி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடென்ட்டில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். எபிசோடு 1 பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் எபிசோடு 1. இது வந்து எபிசோட் 2, அதே பார்ட்டு கிடையாது, இது வந்து நம்ம அடுத்த பார்ட்டு. சரி, ஓகே ப்ரோ. அப்படி இந்த தாட்டி உங்களுக்கு யார் ஸ்டார்ட் பண்ணிக்க நீங்கள் கேட்பீங்க. இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் பிரியான்னு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த சம்பவம் தான் அவங்க நினச்சா ப்ரோ அப்படின்னா, ஆமாங்க, அவங்க நடந்த சம்பவம் தான் இது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் நர்சிங் போவாங்க. ஹோம் நர்சிங்னா போய் வீட்டுக்கு வந்து மாதிரி கொஞ்சம் முடியாதவங்களை போய் பார்த்து அவங்க கூட இருக்கிறது, அது பேர் ஹோம் நர்சிங். அது நர்சிங் படிச்சுட்டு அதை போய் பார்ப்பாங்க. அப்படி இல்லாதவங்க போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நர்சிங் ஒரு வேலை பார்ப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு போய் ஹோம் நர்சிங்காக இருந்து அவங்க நடந்த நிகழ்வு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பண்ணுறதுல கெட் பண்ணிட்டு ஆல் செட்டிங் அமைக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஐடி, மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் ரெக்கார்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க ஷோக்குள்ள போகலாம். இவங்க நேம் பார்த்தீங்கன்னா பிரியா. இவங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சின்ன கிராமத்தை வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிராமத்து பேர் வந்து சொல்ல வேணாங்க, ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் டாக்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து கிராமத்து பேர் சொன்னோம்னா நிறையா அந்த ஸ்ப்ரெட் ஆகும். அதனால கிராமத்து பேர் வந்து நம்ம எப்பவுமே எந்த இதுலையுமே சொல்ல மாட்டோம். அதனால நம்ம வந்து மெயினாக ஒரு மாவட்டம் நம்ம சொல்லிக்கலாம். நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்னு சொல்லிக்கலாம். சரி வாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நர்சிங் படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ வந்து கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக முடியல. அப்போதான் அவங்க வீட்டில் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்க பார்த்துட்டு ஒரு ஏஜென்ட் மூலியமா இவங்க மாமா ஒருத்தவங்க, அவங்க மாமாவோட ஃப்ரெண்டு மூலியமா பிரியா அவங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஹோம்ல போய் இவங்க நர்சிங்காக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பிரியா அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த ஏஜென்ட் மூலயமா சொல்லி வச்சு இவங்களும் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் ஃபோன் பண்ணி உனக்கு எவ்வளோ நான் காசு தரேன், அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ நீ தருவாங்க, அவங்க குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க இருக்காங்கம்மா, அந்த 2 குழந்தைங்க நீ தான் பார்த்துக்கணும், அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்க ஊருக்கு போகிற வரைக்கும் பார்த்துக்கணும், நீங்கள் எவ்வளோ காசு கேட்டால் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நம்பரை வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட பேசுகிறாங்க. அந்த பார்ட்டிகிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோனா காசு வாங்கிக்கோங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களும் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர வரையும் நீங்கள் தான் நல்லா வரையும் பார்த்துக்கணும், நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சொன்னால் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரதுக்கு 1 வார காலகட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெரிய அவங்க இருந்துட்டு சரி ஓகே, நம்ம வந்து இப்போ கஷ்டப்படுறோம், ஒரு குழந்தைய பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அப்செட் பண்ணிட்டு இவங்க ஒரு பர்டிகுலர் நாகப்பட்டினம் மாவட்டத்தோ 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. பிரியாவும் வந்துட்டு ஓகே நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இடத்து பேர் வந்து சொல்லிடணும்னா அந்த இடத்துக்கு போய் பஸ்ஸில் போய் இறங்கியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு கார் வருது. அந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வசதியான வீட்டு கார் மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா காருக்குள்ள வந்து அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவி உட்காந்துருக்காங்க. அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய நகை செயின் அது போட்டு நல்லா இதாக உட்காந்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரில் ஏறி போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே இவங்க பார்த்தீங்கன்னா பிரியா ஒரு மாதிரியாக பார்த்துருக்காரு. பிரியாவும் யோசிக்கிறாங்க, என்னடா இது அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம புதுசாக இருக்கனால அப்படி உங்களுக்கு தெரியுது போலன்னு சொல்லிட்டு வீடு பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா நம்ம சினிமா படத்தில் நிறைய பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. அவ்வளோ கண்ணாடி பால்கனி அதுன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு கட்டியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே பிரியா அவங்களுக்கு பெரிய செல்வந்தராக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சரி நம்ம வந்து நம்ம வேலையை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க. கால் எடுத்து வச்சோன்னே ஒரு 2 குழந்தைங்க வந்து அப்படியே ஓடி வராங்க. அம்மா வந்தோடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
அதுல ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு 5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 10 வயசு. அதுல ஒரு 5 வயசு குழந்தைக்கு வந்து பிரியா அவங்களுக்கு புடிச்சு போயிடுது. புடிச்சு போனோடனே அவங்க நல்லா பழகுது. நல்லா பழகி வீடு எல்லாமே அந்த புள்ளைய போய் சுத்தி காமிக்குது. நம்ம சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நாம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி, அந்த புள்ளைங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதுங்க ரொம்ப அன்பை காட்டுங்க. அது மாதிரி பிரியா வந்து பிடிச்சிருக்கனால அந்த 5 வயசு சிறு குழந்தை வந்து சுத்தி காமிக்குது, நல்லா பேசுது. உங்க உங்க நேம் என்னன்னு சொல்லி பேசினது அவங்க அந்த செல்வந்திர வீட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியா அவங்ககிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீ 8 மணிக்கு மேல நீ வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது நைட்டு அப்படின்னு ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், பின்னாடி ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்கை வந்து நீங்க குழந்தைகளை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 8 மணிக்கு மேல கண்டிப்பா குழந்தைங்களை நீ தூங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. பிரியா வந்துட்டு ஓகே நம்ம 8 மணிக்கு மேல எல்லா குழந்தையும் தூங்குறதா ஓகே, நான் பின்னாடி வந்து பார்க்கணுன்னே சரி ஓகே நம்ம போல, நம்ம ஒரு இருக்க போது ஒரு ரூபா காலகட்டம்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு நைட்டே இவங்க வந்துட்டு அந்த செல்வந்திர வீட்டுக்காரங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க. சரி உங்களுக்கு டவுட் வரும், ஓகே ப்ரோ அவங்க 2 பேரும் நல்ல செல்வந்தரா இருக்காங்க, கார்ல தான் போறாங்க, ஏன் வந்து குழந்தைய கூட்டு போகணும், அவங்க போறது ஒரு டெத்துக்காக போறாங்க. அவங்க ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெத்துக்காக போறாங்க. அப்போ வந்து கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனால நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுச்சுவேஷனால அந்த சுச்சுவேஷனால குழந்தைகளை கூட்டு போக முடியல. எல்லாருமே நம்ம கொரோனா டைம்ல ஒரு சின்ன குழந்தைகளை தொடக்கூட பயந்தோம், ஏன்னா ஸ்ப்ரெட் ஆயிருமோ அப்படின்னு. அதனால அவங்க கூட்டு போக முடியல. அவங்க வந்துட்டு அதனாலதான் ஹோம் நர்சிங்க நம்ம காசு எவ்வளவு கொடுத்தா பரவாயில்ல சொல்லிட்டு அவங்கள பிரியா அவங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க நைட்டு ஒரு 7-8 மணி போல கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்பயும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க செல்வந்தர் அவர் வீட்டுக்காரர் பார்த்தீங்களா, அவர் வந்து பிரியாவும் அப்பயும் முறைச்சு பாக்குறாரு, என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு. உடனே இருந்துட்டு அந்த செல்வந்தர் வீட்டுக்காரங்க அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, நான் தான் சொல்லிட்டு இருந்த கண்டிஷன்லாம், நீங்க என்ன பேச போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இவர் அப்பயும் கண்ணாடி பார்த்துட்டே போறாங்க. அப்பயும் பிரியவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு மணியை பார்த்தீங்கன்னா 7 மணி அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 7:30 போல ஆகுது. அப்போ வேலைக்காரங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு ஒரு 2 பேர் இருக்காங்களாமா. ஒருத்தவங்க தோட்டத்தை பார்த்துக்கோங்க, இன்னொருத்தரும் சமைக்கிறவங்க தோட்டத்தை பார்த்து 7 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்கன்னா போயிடுவாங்கம்மா. அதனால சமைச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சிட்டு அந்த குழந்தைகளை ஊட்டி விட்டு மணி 8-8:30 ஆயிடுச்சு. ஓகே அந்த குழந்தைகிட்ட பேசியிருக்கும் போது அப்போதான் ஒரு ஞாபகம் வருது. என்னதுன்னா, இவங்க சொல்லிட்டு போனாங்களே மதியம் 8 மணிக்கு மேலே குழந்தைகளை தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, நம்ம வந்து தூங்க வைக்காம இருக்கோம், ஒருவேளை திடீர்னு கால் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போறாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஓகே ப்ரோ இவங்களுக்கு இப்போ ஸ்டே பண்ணி இடம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் வந்து நீங்க எல்லாரும் பேரும் தெரியும், நல்லா பணக்கார வீட்டுக்காரங்க. கெஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம விருந்தாளிகளும் தங்கிட்டு போற மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்க கெஸ்ட் ஹவுஸ் தூங்கிடுங்க, குழந்தைங்களும் 2 பேரை அவங்க ரூம்ல தூங்க வச்சக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவங்களும் குழந்தைகளை தூங்க வச்சுட்டு ஒரு 9 மணிக்கு போல கெஸ்ட் ஹவுஸ் போய் தூங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்காங்க. தூங்கும் போது அந்த கதவு ஒன்று இருக்கு. சரி ஓகே நம்ம வந்து 10 மணி ஆச்சு, உள்ள போய் ரெஸ்ட் ரூம் போலாமே, எல்லாரும் தூங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும், ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து கரெக்டா அப்படி பாக்குறாங்க. ஒரு பெண்மணி நல்ல வயசான ஒரு மூதாட்டி கதவு கிட்ட வந்து நிக்கிறாங்க. கதவு கிட்ட நின்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வந்து இந்த ரூம் கதவுல யாரோ ஒரு மூதாட்டி நிக்கிறாங்களே அப்படி ஷாக் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களை மூதாட்டி இவங்களை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே வெளியே போயிட்டாங்க. என்னடா இது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வேலைக்காரவங்க 2 பேரு, ஒருத்தவங்க சாப்பாடு ஆக்குறவங்க, இன்னொன்னு தோட்டத்தை பாக்குறவங்க 2 பேருமே போயிட்டாங்க. 7 மணிக்கு மேல வேற யாருமே இல்லை. வீட்டை கூட சுத்தி பார்த்தோமே சாயங்கால டைம்ல யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே யாருமே இல்லை அந்த பால்கனியில. உடனே இவங்க பயந்துட்டு உள்ள இல்லாம வந்து கன்சிஸ்டி ஹவுஸ் இருக்குமே, இவங்க வந்து முருகன் பக்தியா உடனே கன்சிஸ்டி புக் எடுத்து படிச்சிருக்காங்க. படிக்கும் போது இவங்களே அறியாம பயந்துகிட்டே 12 மணி 1 மணி வரைக்கும் அப்படியே பயந்துகிட்டே முடிச்சு பார்த்தா அப்படியே தூங்கிட்டாங்களாம். இவங்க ஒரே சந்தேகம். காலைல எந்திரிச்சோன்னா யாரா இது, சரி ஓகே வேலைக்காரி அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரவங்ககிட்ட போய் சமைக்கிறவர்கிட்ட போய் அந்த அம்மாட்ட கேட்கும் போது இவங்க அப்பதான் ஞாபகம் வருது, நம்ம ஏதாவது நெகட்டிவ் டாட்ஸ் தான் சொல்றோம். உடனே இந்த அம்மா இருந்துட்டு இந்த பிள்ளை இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களோ பயந்துட்டு, இது நம்ம இன்னும் இருக்க போறோம்னு ஒரு நாள் தாண்டிட்டோம், இன்னும் இருக்க போறோம் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரவங்கள்ட்ட எதுவுமே கேட்காம அப்படியே என்ன பண்ணாங்கன்னா நின்றுட்டாங்க. நின்றுட்டு நம்ம நீங்க நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா
ஒரு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க வந்து நல்லா ஜாலியா இவங்ககிட்ட விளையாண்டுருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு நைட் இவங்ககிட்ட விளையாண்டுட்டு, இதே மாதிரி 8 மணிக்கு போய் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே ஆ அன்னைக்கு நைட் வந்து அந்த 2 குழந்தைங்கள அவங்க பெட்ரூம்லயே தூங்க வச்சுட்டு, இவங்க வந்து இன்னைக்கு நைட் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வர போணுமே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும்போது, அப்போ ஒரு குழந்தை அந்த 5 வயசு குழந்தை பெரிய பொண்ணு நல்லா பழச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அக்கா அம்மா இல்லாத காரணத்துல எங்களுக்கு அம்மா பக்கத்துல இருக்கணும் யாரா நீங்க இருங்க, என் கூட நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 வயசு குழந்தை சொல்லியிருக்கு. அப்போதான் இவங்க என்ன தோணுதுன்னா, சரி ஓகேப்பா நம்ம வந்து நம்மளும் பயந்துட்டு இருக்கோம், குழந்தைங்க தூங்கிடலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பெட்ல போய் மெதுவா படுத்து தூங்கலாம் அப்படின்னு தூங்கும்போது தூக்கம் வரல அவங்களுக்கு. உடனே இந்த பாப்பாட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஏன் பாப்பா இப்படி நடக்கல பாப்பா அப்படின்னு சொல்லி சும்மா அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கும்போது, உடனே அந்த பிள்ளை என்ன சொல்றதுன்னா, அக்கா பக்கத்துல வந்து அக்கா ஒருத்தர் படுத்திருக்காங்களா, அவங்க உடம்புக்கு தொட்டு பாருங்க அப்படின்னு உடனே அப்படியே அந்த உடம்புல அந்த பிள்ளைக்கு ஜில்லுன்னு இருக்கு. என்ன பாப்பா அக்கா மேல இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, பயப்படாதீங்கக்கா, அக்காவுக்கு வந்து அப்படிதான் இருக்குமே அப்படின்னு அந்த 5 வயசுக்குள்ள சொல்லுது. இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒருவேளை செல்வந்தரா இருக்கிறதுனால வீட்ல வந்து அந்த ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது நம்ம கூலிங் ஸ்டோன்ஸ் கட்டியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் கூலிங் ஸ்டோன் என்ன ப்ரோ, கூலிங் ஸ்டோன்னா நிறைய பணக்கார வீட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ரூம் கூலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு செவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் கல்லும் போது வைப்பாங்க. அது நிறைய பணக்கார வீட்ல இன்ன வரைக்கும் அதை வைக்கிறதா வச்சிருக்காங்களோ அப்படின்னு இருக்கும்போது, அப்பதான் அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது, இல்லக்கா எப்பவுமே எங்க அக்காவுக்கு வந்து நைட்டு பாத்தீங்கன்னா தூங்கும் போது ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா, அக்கா அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு பாட்டி வருவாங்க பாருங்க அப்ப அப்படின்னோடனே அப்படியே இந்த பாட்டி அப்படி மெதுவா வராங்க. மெதுவா வந்து அப்படி அங்க சோபா பார்க்கணும்னா அந்த பாட்டி இந்த மூதாட்டி அன்னைக்கு பார்த்தவங்க அப்படியே இந்த சோபால உட்காந்துருக்காங்க. உடனே பிரியா பார்த்த உடனே பெரிய ஆச்சரியம். இவங்க தான் நேற்று நைட்டு பார்த்தோம், என்னடா இது யார் பாப்பா அது அப்படின்னே, அவங்க வேற யாரும் இல்லைக்கா எங்க பாட்டி தான், என்கிட்ட விளையாடுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னா பிரியா பார்த்தோன்னே கத்திட்டாங்க. உடனே எந்திரிச்சு சிரிச்சு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த 5 வயசு சிறு தூங்குது. சாரி 5 வயசு சிறு குழந்தை சிரிச்சு அந்த பிரியாவோட சொல்லுது. அந்த 10 வயசு சின்ன பிள்ளை வந்து எந்திரி கூட இல்லை. இவ்வளோ அந்த பிரியா கத்துன உடனே பிரியா கத்திரி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே அப்படி என்னாச்சுன்னு தெரியலங்க. அப்படின்னு மூதாட்டி அப்படியே மெதுவா அந்த அந்த பெட்ரூம் கதை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு அப்படியே பிரியா என்னாச்சுன்னு தெரியல அப்படியே மயக்கம் போட்டாங்க. அப்ப காலையில 7 மணி வேலைக்காரங்க வந்து கதை தட்டும் போது தான் தெரிஞ்சு டீ குடிக்கும் போது தான் விடிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுக்காங்க. அப்படியே அந்த வேலைக்காரன் மட்டும் போய் நம்ம கேட்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்போது, கேட்ட தப்பா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்காம இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த 10 வயசு 5 வயசு சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு கல்யாண ஆல்பம் மாதிரி அவங்க அப்பா அம்மா இருக்கு போல அவங்க எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது, உங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுல ஒரு பாட்டி அந்த நிக்கிறாங்க. இந்த பாட்டி இங்க பார்த்துருக்கோமே, 2 நாள் வந்து நம்ம அந்த பாட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் வந்த உடனே, யார் பாப்பா அப்படின்னு தயக்கத்துல கேட்கும்போது, அவங்க பாட்டி நாங்க நேத்த காமிச்சேனக்கா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்த பக்கத்தை போய் திருப்பி பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே 10 வயசுக்குள்ள வந்து போதும் நீங்க பார்த்ததுலாம் அப்படின்னு சொல்லி உங்க அந்த புள்ள கேட்டதை பார்த்துட்டு இந்த புள்ள புடிங்கி சால்பத்தை உடனே இல்லை நான் அடுத்து பார்க்கணுன்னே, வேலையை பாரு, வேலைக்கு தான் வந்திருக்க, எதுக்கு நீ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு அப்படியே மனசு உடஞ்சிட்டாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. வேலைக்காரன் பார்த்துருக்க உடனே இப்போ இந்த வேலைக்காரன் போய் வேச்சு கொடுக்குறாங்க. மா இந்த மாதிரி இப்படி நடக்குது, ஒரு மூதாட்டி வந்து நீங்க போனப்போ நைட்டு பார்க்க 2 நாள் பார்த்தேம்மா. அப்ப அந்த வேலைக்காரன் அம்மா இருந்துட்டு, மா நானும் வந்தோடனே ரொம்ப சொல்ல நினைச்சேன், நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான், நானும் சொல்ல நினைச்சேன், சரி சொன்னா நீ ஏதோ நினைச்சுக்குவியோ அப்படின்னு நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்றாங்க. என்னம்மா இந்த வீட்டுல என்னமா பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது, அப்பதான் வேலைக்கார அம்மா இருந்துட்டு, இந்த மாதிரிமா அவங்க வந்து ஒரு இந்த செல்வந்தரா இருக்க பார்த்தீங்கன்னா பெண்மணி, அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா இருந்தாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்கம்மா. இறந்தனால இந்த குழந்தைங்க அப்பெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்கன்னா, இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தாத்தா பாட்டி அவங்ககிட்ட காட்டணும், திடீர்னு தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு அழுகு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த குழந்தைங்க என்ன பண்ணிருக்குன்னா, சின்ன குழந்தைங்க கை குழந்தைனால இந்த மாதிரி பாட்டி வேணும், அவங்க பாட்டி வந்து ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்கம்மா, வேற யாரும் நம்ம அந்த மூதாட்டி அவங்க பாட்டி தான் அது அப்படின்னு உடனே அவங்க பாட்டி விழுந்து பிள்ளைங்க ஒரே அழுகுமா, சாப்பிடல, ஒண்ணு செய்யல அப்படின்னு அவங்க அம்மா இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செல்வந்தர குடும்பம் அவங்க பணக்கார ரொம்ப வசதியா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூதாட்டி இறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு ரொம்ப அந்த பிள்ளைங்க டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு மாந்திரி கிட்ட போயிருக்காங்க. அந்த மாந்திரி என்ன பண்ணிட்டாருன்னா, வர வைக்கலாமா, இறந்து போனாலும் வர வைக்கலாம், அதுக்கு அவங்க புதைச்ச இடத்த வந்து அவங்க அந்த பாடி வந்து எடுத்துட்டு உங்க வீட்டு பின்னாடி புதைச்சு ஒரு மாந்திரிக பூஜை பண்ணோம்னா உங்க வீட்டுல அந்த ஆன்மா வந்து உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு உடனே சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியை வச்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்க்கில் வச்சு புதைச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க சொன்ன உடனே பெரிய அப்படியே அரண்டாங்க. என்னடா இது தெரியாம இப்படி வந்துட்டோமேடா அப்படின்னு அரண்டக்கப்புறம் சரி நம்ம இருந்துட்டோம்னா ஒரு 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சரிம்மா அந்த வீட்டில் பூஜை ரூமே காணா அப்படின்னு உடனே அப்பதான் அந்த அம்மா சொல்லி வேலைக்காரம்மா பூஜை ரூம் வந்து அந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அந்த ரூம் கை காமிச்சு அந்த ரூம் பூஜை ரூமா அப்படின்னு ரூம்ல வேகமா போய் பூஜை ரூம் பார்த்து ரொம்ப பழங்கால பொருள் இருந்திருக்கு. இவங்க அப்பயும் யோசனையா பூஜை பண்ணாதான் இவ்வளவு விஷயம் நடக்குதோ அப்படின்னு நடந்தோடனே இவங்க பூஜை ரூம் க்ரீம் வந்துட்டு விளக்க போடலாம்னு சொல்லிட்டு விளக்க பொருத்தும் போது அந்த 10 வயசு கை குழந்தை ஓடி வருது. எனக்கு அந்த 10 வயசு கை குழந்தை பார்த்தீங்கன்னா பொசஸ் பண்ணிடுச்சா அந்த மூதாட்டி ஆன்மா பொசஸ் பண்ணாதான் பொருத்தாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. பிரியா உடனே சாக்கு என்னடா அது பொருத்தாதடி ஓடின்னு சொல்லிட்டு பயத்துல பொருத்திட்டாங்க. விளக்க பொருத்தினோடனே அந்த 10 வயசு சின்ன குழந்தை விளக்கு 10 தூக்கி ஒரு ஆள் தூக்கி எடுத்து அப்படின்னு தூக்கி சோபா கிட்ட எரிஞ்சு உட்காந்து நான் தான் பொறுத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை அப்படி வச்சுட்டு ஒரு நீ விளக்க மட்டும் அணத்துல நான் இப்பயும் எங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவேடி உடனே அழுத்தடி யாரையும் தான் நீ வந்திருக்க அப்படின்னு உடனே அமர்த்திட்டாங்க. பயந்துட்டு ஒரு ஃபோன் கீழ் பண்ணிருந்தோம் ஃபோன் அமர்த்ததுக்கு அப்புறம் நீ வேலைக்கு தான் நீ வந்திருக்க எங்க அம்மா பாரு நீ பார்த்துக்கிறது நீ வந்திருக்க வேலையை கூட நீ பாடுறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அப்படி சொல்லி கத்துது. உடனே இருந்துட்டு நம்மளுக்கு ஏன்டா வம்புன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பூஜை வந்து பூட்டியிருக்காங்க. பூட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம், நம்ம இருந்தால் நம்ம காலைல பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் அவங்க இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் தூங்குச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தூங்க வச்சுட்டு இன்னைக்கு நம்ம குழந்தை தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துருக்காங்க. படுத்துட்டு பயத்துல கூட கன்சிஸ்டி கவுசர் புக்கு எடுத்து முன்னாடி கையோட எடுத்து வந்துருக்காங்க. புக்கை வந்து படிக்கும் போது உடனே 10 வயசு குழந்தை எடுத்துச்சு உட்காந்து நீ வேலை கிடையாதாடி ஏற்கனவே நீங்க உட்காந்துருக்க வெளியே போடி அப்படி வெளியே போடியே எங்க அம்மா அப்பாவோட சொல்றாடி அப்படின்னு இவங்க பயத்துல என்ன பண்ணாங்க வந்துட்டாங்க. இவங்க வந்துட்டு அந்த கெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. போயிட்டு அவங்க படுக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு படுக்கலாம்னா அந்த 5 வயசு குழந்தை வருது. குழந்தை வந்து உடனே அக்கா அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த குழந்தைங்களும் தூங்கும் போது அப்பதான் வந்துட்டு ஏன் பாப்பா உங்க பாட்டி இருந்துட்டு இங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அக்கா இங்க வாங்கக்கான்னு சொல்லிட்டு எங்க பாட்டி பார்க்கணுமா இங்க அப்படின்னு இவங்க ஒரே சாக்கு என்னடா பாட்டி பார்க்கணும் அவனுக்கு கையை பிடிச்சி கூட்டு போகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் கிட்ட பாட்டியோட சமாதி கிட்ட காமிக்கிறதுனால எங்க பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு அப்படியே பெரிய சாக்கு. ஏன்னா அவங்க கண்டிஷன் போட்டதுல ஒரு என்னன்னா பார்க்கு முன்னாடி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேயே சொல்லி பார்த்தீங்களா அந்த பார்க் கிட்ட நீ கூட்டு போகக்கூடாது குழந்தைய அப்படின்னு அப்படி பார்த்த உடனே அப்படியே பயந்து இருந்து கந்தசிட்டி புக்கை வச்சு விடிய படிச்சிருக்காங்க. விடிய படிச்சு காலை வேலையோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காசு கூட வேணாம், தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க, 1 மணி நேரத்துக்கு நீங்க வந்துருங்க, நான் வீட்டுக்கு போறேன், காசே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் அந்த பிரியா மறைச்சு பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா கார்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் அவங்ககிட்ட அவர் நம்பர் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே அந்த சொல்லி பெரிய கத்திருக்காங்க ஃபோன்ல. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாம்மா அவங்க அம்மா தான்மா அது, நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம்மா, அவ கேட்க மாட்டேன்ட்டாமா, அவங்க இறண்டி இவளே ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி இருந்தாமா, வேற வழி இல்லாம நான் மாதிரி வச்சு பூஜை பண்ணேம்மா, என்னையால இந்த வீட்டுல இருக்க முடியலம்மா, வேற யாரும் இந்த வீட்டுல தங்க விட மாட்டேங்குதுமா, நானும் அதாம வந்து சொல்ல ட்ரை பண்ணேன், உடனே சொல்ல விட மாட்டேன்ட்டாமா, நாங்க விடுமா நான் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணி நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க 1 மணி நேரத்துல அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா காசு கூட வேணும்னே இல்லம்மா பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க பிரியாவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க. செட்டில் பண்ணிட்டு நீ ஆளை விடுங்களா சாமி சொல்லிட்டு பிரியா வந்து ஓடி வந்துட்டு இந்த மின்னஞ்சலை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரியா அவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இதுல இந்த சமூகமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து அவங்க இப்போ ரொம்ப பாசமா அந்த ஆன்மா வந்து வச்சிருக்காங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கும் அப்படி வச்சிருப்பாங்க, இன்னைக்குதான் அவங்களுக்கு டான்ஸ் தானே ப்ரோ, இன்னும் அவங்களுக்கு என்ன ஆக போகுது அதுக்கு நாங்கள் போகல ப்ரோ, கண்டிப்பாக நான் அடுத்து அங்கே போனேன் என்ன விஷயம் நடந்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணப்படுவோம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பக்கத்து பில் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணிட்டு ஆல் செட்டிங் அமைக்கோங்க. உங்கள் லைஃப் ஏதாவது அமானுஷ்ய விஷயம் நடந்துருந்துச்சுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வாய்ஸ் நோட்டா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம், இல்லை மெயிலில் டைப் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். அடுத்த ஒரு நல்ல ஒரு அமானுஷ்ய விஷயம் சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி.